ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2024 ரிலீஸ் ஆன ஆபீசர் பிளாக் பெல்ட்ன்ற ஒரு கொரியன் ஆக்ஷன் காமெடி மூவியை தான் பார்க்க போறோம். நம்ம வழக்கமா பார்க்குற மாதிரி கொலை கொள்ளை வெட்டுக்குத்து, அதுல ஒரு க்ளூ, அதை நோக்கி போற இன்வெஸ்டிகேஷன், நடுவுல மரண மாசு தெரி ட்விஸ்ட்னு இந்த மாதிரி எதையும் இந்த படத்துல எதிர்பார்க்காதீங்க. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ படத்துல கொண்டு வந்திருக்காங்க. படத்துல வர சில மனித மிருகங்கள் எல்லாம் பாக்குறப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க நமக்கே டேய் ரோஜா பூமாலிங்களா யாரா நீங்களா அப்படின்னு கையில கத்தி எடுத்து வெட்டணும் போல இருக்கும். அப்படிப்பட்டவனுங்களுக்கு நம்ம என்ன பண்ண நினைக்கிறோமோ அத படத்தோட ஹீரோ பண்ணி நம்மள சாந்தமாக்குறது தான் படத்தோட அட்வென்ச்சர் ஆஃப் த பியூட்டி. சோ வாங்க, யார் இந்த மனித மிருகங்கள், நம்மள காண்டாக்குற அளவுக்கு அவனுங்க என்ன பண்றானுங்க, கடைசியில அவனுங்க என்ன பண்ணானுங்களோ அதுக்கான கூலி அவனுங்களுக்கு கிடைச்சதா இல்லையா, எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா எடுத்ததும் ஹீரோவோட இன்ட்ரோ. ஹீரோ ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த சாதாரண பையன். மனுஷனா பிறந்துட்டோம், எப்படியோ ஒரு நாள் சாவ போறோம், சாவற வரைக்கும் வாழ்க்கையை ஜாலியா வாழ்ந்துட்டு போயிடணும். ஜாலின்றப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்னொன்னு இருக்கும்ல. அப்படி ஹீரோவுக்கு எது ஜாலினா ஸ்போர்ட்ஸ். ஒரு பக்கம் பிசிக்கல்ல கராத்தே, குங்ஃபு, ஜூடோ, டேக்வாண்டோன்னு ஆள் எல்லாத்துலயும் அடிச்சு தூக்குவாப்புல. அப்படியே இந்த பக்கம் டிஜிட்டலா வந்தா பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், இதுலயும் தலைவன் கில்லாடி கீரவட. அதோட ஹீரோவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு 3 பேர் இருக்கானுங்க. ஒருத்தவன் பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் கோவமே பட்டது இல்லையா, சோ அவன் பேரை நம்ம குழந்தைன்னு வச்சுப்போம். இன்னொருத்தவனுக்கு மூக்கு கொஞ்சம் பொட்டப்பா இருக்கு, அதனால அவன் பேரை நோஸ்னும். நோஸ்ன்ற பேரை கேட்டாலே எனக்கு ஃப்ரெண்டு ஞாபகம் தாங்க வருது. அவனோட பட்ட பேரு நோஸ் தான். மூஞ்சில மூக்கு மட்டும் 3 அடிக்கு இருக்கும். சப்போஸ் வீடியோ பார்த்தனா டே நண்பா கொச்சிக்காதரா, எல்லாம் ஒரு விளையாட்டுக்காக. அப்புறம் ஹீரோவோட 3வது ஃப்ரெண்டோட பேர் என்னமா, இவன் மூஞ்சிக்கெல்லாம் என்ன பேர் வைக்கிறது, சரி ஓகே, ஆள் பாக்குறதுக்கு நேர்வாக்கு எடுத்த நேபாள் குரங்கு மாதிரி இருக்கிறதுனால இவன் பேரை நம்ம நேர்வாக்குனே வச்சுப்போமா. இது இல்லாம ஹீரோவுக்கு தகப்பன் சாமி ஒருத்தர் இருக்காரு. சிக்கன் ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. விளையாட்டு நேரம் போக மீதி நேரம் ஹீரோ அப்பாவோட கடையில போய் அங்க இருக்க சிக்கன் எல்லாம் வெளியே டெலிவரி பண்ற வேலையும் சேர்த்து பாப்பாரு. கடைசியா ஹீரோவுக்கு சலூன் கடை வச்ச ஒரு ஆன்டியும் இருக்காங்க. இப்படி ஹீரோவுக்கான இன்ட்ரோலாம் கொடுத்ததும் ஹீரோ அப்பாவோட கடையில இருந்து சிக்கன் எடுத்துட்டு போயிட்டு ஆன்டியோட கடையில டெலிவரி முடிச்சிட்டு மறுபடியும் பசங்களோட விளையாட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கப்போ நைட் ஆயிடுது. வழியில ஒரு சந்துல ஒரு போலீஸ்காரருக்கும் ஒரு ரவுடி பையனுக்கும் நடுவுல சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த ரவுடி பையன் அவனோட கால்ல கருப்பு கலர்ல டேக் ஒண்ணு கட்டியிருக்கான். ஆரம்பத்துல ஹீரோ சண்டையை பார்த்தும் உள்ள போல. என்ன சண்டை போட்டுட்டு இருந்த போலீஸ் ரவுடியை அடிச்சு பொழந்து அவனை அரெஸ்ட் பண்ற ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. அப்புறம் என்ன, அதான் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கப்பதாங்க ரவுடி பையன் அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னால பக்கத்துல பீர் பாட்டில் ஒண்ணு இருக்கிறத பார்த்துட்டு பட்டுன்னு பாட்டில உடைச்சு பொட்டுன்னு அந்த ஆபீசரோட வயிற்றுலயே குத்திடுறான். நல்ல வேலை அவர் புல்லட் வெஸ்ட் போட்டுட்டு இருந்ததுனால காயம் அந்த அளவுக்கு ஏற்படல. பட் அதுக்கு மேல ஆபீசரால சண்டை போட முடியல. இங்கதான் ஹீரோவோட என்ட்ரி. சைக்கிளை நிறுத்திட்டு சாதாரணமா ஸ்பாட்டுக்கு வந்த ஹீரோ, ஏண்டா காஷ்மீரா காப்பி கொட்ட, என்ன நீ பாட்டுக்கு ஒரு பெரிய மனுஷனை குத்தி போட்டு போயினே இருக்க, இங்க வான்னு ரவுடி பையனை கூப்பிட அவனுக்கு ஹீரோவை பத்தி தெரியல. ஹீரோவா அசால்ட்டா நினைச்சுக்கிட்டு ஹீரோவுக்கு பக்கத்துலயும் வரான். ஹீரோவுக்கு சகல வித்தையும் தெரியும்ன்றது நமக்கு தானே தெரியும். கிட்ட வந்தவன 2 அடியில அடிச்சு பஞ்சர் ஆக்கி ஆபீசர் பண்ண வேண்டிய வேலையை ஹீரோ முடிச்சிடுறாரு. அதாவது அந்த ரவுடி பையனை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. இதுக்காக மறுநாள் ஆபீசரோட டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஹீரோவை கூப்பிட்டு அவார்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப நேத்து நைட் அடிபட்டாரு இல்லையா ஆபீசர், அவர் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவர் கூட வேலை செய்யற ஆளுங்கள்ட்ட ஒரு மேட்டர் சொல்லிருக்காரு. ஏம்பா நேத்து ஒரு பையனை வந்து காப்பாத்தினா பாருப்பா, வேற லெவலுப்பா, அவன் என்ன உடம்பு என்ன ஃபைட் தெரியுமா, அவனை மாதிரி ஒரு ஆள் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்தான் வையன், ஒருத்தவன் நம்மள்ட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு அவர் சொன்னதை இப்ப வேற ஒரு ஆள் டிபார்ட்மெண்டோட சூப்பர்வைசர்ட்ட சொன்னதும் அவார்ட் வாங்கின ஹீரோவை தனியா கூட்டிட்டு போன சூப்பர்வைசர் முதல்ல அவரோட வேலை என்னன்றதை ஹீரோ கிட்ட சொல்றாரு. இந்த டிபார்ட்மெண்ட் ப்ரொபேஷன் ஆபீஸ் டிபார்ட்மெண்ட். இவங்களோட வேலை என்னன்னா பெரிய பெரிய தப்புலாம் பண்ணிட்டு ஜெயில இருந்துட்டு தண்டனை முடிஞ்சு வெளியே வராங்களே சில கைதிகள், வெளியே வந்து அவங்க எந்த தப்பு பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இந்த டிபார்ட்மெண்ட் வெளியே வர கைதிகளோட கால்ல டேக் ஒண்ணு கட்டி விட்டுருவாங்க. அது மூலமா அவங்களோட லொகேஷன் உங்களுக்கு தெரியும். அதை வச்சு அவங்க எங்கெல்லாம் போறாங்க வராங்க, தப்பு ஏதாவது பண்றாங்களான்னு நோட் பண்ணி சப்போஸ் அவங்க தப்பு பண்ற மாதிரி இருந்தா அதை தடுத்து மக்களோட சேஃப்டியை உறுதிப்படுத்துறதா இவங்களோட வேலை. டிபார்ட்மெண்ட்ல 2 பேர் டீமா இருப்பாங்க. ஒரு ஆள் இப்ப பேசிட்டு இருக்காருல சூப்பர்வைசர், இவர மாதிரி ஒரு சீனியர் ஆபீசர். இன்னொரு ஆள் நேத்து நைட் சண்டை போட்டாரு, அவரை மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆபீசர். மொத்தத்துல இவங்களோட வேலை இதுதான். இதெல்லாம் சூப்பர்வைசர் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு, நேத்து நீயே பார்த்தல்லப்பா அந்த ஆபீசர் குத்தலாம் வாங்கினத, சோ அவருக்கு அடி பலம், ஹாஸ்பிட்டல்ல இருந்து உடம்பு சரியாகி எப்படியும் வரதுக்கு ஒரு 10 நாள் ஆயிடும். நம்ம டிபார்ட்மெண்ட்லயும் ஆளுங்களும் கம்மி. உன்னை பத்தி அவர் ஆஹா ஓஹோன்னு சொல்லிருக்காரு. பேசாம அவர் திரும்ப வர வரைக்கும் நீ அவரோட இடத்துல இந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணி வேலை பாரு அப்படின்னு சூப்பர்வைசர் ஹீரோவுக்கு ஒரு ஆஃபரை கொடுக்க, வரது ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, பண்ணக்கூடிய ஆள் தான் நானு, ஆனா எனக்கு எந்த வேலை பண்ணாலும் அதுல ஒரு ஃபன் வேணுமே, இந்த வேலையில ஃபன் இருக்குமான்னு ஹீரோ அவரோட விஷயத்துல கரெக்டா இருக்காரு. அட என்னப்பா நீ, ஃபன்னை தண்ணி இந்த உலகத்துல நிறைய இருக்குப்பா, நீ கொஞ்ச நாள் என் கூட சேர்ந்து வேலை பாரு, நீயே நிறைய விஷயம் கத்துப்ப, உடனே சொல்லணும்னு கூட அவசியம் இல்ல, வீட்டுக்கு போய் நல்லா யோசிச்சு பார்த்துட்டே பதில சொல்லு அப்படின்னு சூப்பர்வைசர் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி ஹீரோவை அனுப்பிடுறாரு. இது அப்படியே ஹீரோ போய் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி என்னடா பண்ணலான்னு ஐடியா கேட்டா, அதான் கூப்பிடுறாங்களே போயாண்டா, சும்மா தானே சுத்திட்டு இருக்க, அது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்ல, போய் என்னதான் பாருன்னு இவங்களும் சொல்றாங்க. ஹீரோ அவரோட அப்பா கிட்ட கேட்டாலும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்களோ அதையே தான் அவரும் சொல்றாரு. ரைட்டு, எல்லாரும் முடிவெடுத்துட்டீங்க, எனக்கும் உள்ள ஒரு ஆசை இருக்கு, போய் தான் பாக்குறேன்னு மறுநாளே ஹீரோ டிபார்ட்மெண்ட்ல வந்து ஜாயின் பண்ணிடுறாரு. ஃபர்ஸ்ட் ஹீரோவுக்கு அவரோட வேலை
என்னன்றதை சொல்லணும் இல்லையா, அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிக்குது. ஹீரோ மானிட்டர் பண்ண போறது ஒரு சிஸ்டம். கைதிகளோட கால்ல கட்டிருக்க டேக் மூலியமா அவங்களோட லொகேஷன் கிரீன் கலர் ஐகானா சிஸ்டம்ல காட்டும். ஒருவேளை அவங்க கால்ல கட்டிருக்க டேகோட பேட்டரி பர்சன்டேஜ் 30% கீழே போயிடுச்சுன்னா கிரீன் கலரா இருக்க ஐகான் எல்லோ கலரா மாறிடும். ஹீரோ அந்த கைதிக்கு கால் பண்ணி அவங்களோட டேகை ரீசார்ஜ் பண்ண சொல்லணும். ஒருவேளை அவங்க ரீசார்ஜ் பண்ணாம இருந்தாலோ இல்ல கால் பண்ற ஹீரோவை மதிக்காம இருந்தாலோ அவங்க லொகேஷனுக்கே நேரா போய் நலுங்க வச்சிட வேண்டியதுதான். அப்புறம் ஒவ்வொரு கைதிகளுக்கும் சில பேர் சின்ன பசங்களை பாலியல் தொல்லை பண்ணிட்டு உள்ள போயிட்டு வெளியே வந்திருப்பானுங்க, சில பேர் கொலை பண்ணிட்டு உள்ள போயிட்டு வெளியே வந்திருப்பானுங்க. சோ அவங்களோட குற்றத்துக்கு ஏத்த மாதிரி இந்த இடத்துக்கு போகலாம், இந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு. போக கூடாத இடத்துக்கு அவங்க போயிட்டாங்கன்னா சிஸ்டம்ல கிரீனா இருக்க ஐகான் ரெட் கலரா மாறிடும். அப்பவும் நேரா போய் பிரிச்சு மேய வேண்டியதுதான். இப்படி வேலையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஹீரோவை சிஸ்டம்ல உட்கார வைக்கிறாங்க. காலையில டிஃபனை முடிச்சுட்டு உட்கார்ந்த ஹீரோ மதியம் லஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட பசிக்கு ஏத்த தீனி கிடைக்கவே மாட்டேங்குது. அட என்னங்கடா இதுன்னு ஹீரோ வெறுக்க போற டைமிங்ல திடீர்னு சிஸ்டம்ல கிரீனா இருந்த ஐகான் எல்லோவா மாறினதும் ஹீரோவுக்கு அப்படி ஒரு குஷி. உடனே யார் அந்த கைதின்னு அவனோட டேட்டாவை எடுத்து பாக்குறாரு. அந்த கைலாஷா கைப்புள்ள ஒரு காம கொடூரன் மைனர் பொண்ணுங்களை கெடுத்த குற்றத்துக்காக ஜெயில இருந்துட்டு 2 மாசத்துக்கு முன்னாலதான் வெளியே வந்திருக்கான். அவன் டேகோட பேட்டரி பர்சன்டேஜ் குறைஞ்சதும் ஹீரோ அவனுக்கு கால் பண்ணி டேக ரீசார்ஜ் பண்றான்னு சொன்னா அவன் கால் பண்ண ஹீரோவை மதிக்காம போனை கட் பண்ணிடுறான். பக்காளி இர்றான்னு ஹீரோவும் 2-3 தடவை திரும்ப பண்றாரு. 3வது தடவை அந்த மூதேவி போனையே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறான். உடனே ஹீரோ சூப்பர்வைசர்ட்ட போய் தல ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சு தல, ஒருத்தவன் பேட்டரி பர்சன்டேஜ் குறைஞ்சிச்சுன்னு நான் அவனை கால் பண்ணி ரீசார்ஜ் பண்றான்னு சொன்னேன். அவன் என்னடானா போனையே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். வாங்க போய் அவன் யாரு என்னன்றதை பாத்துருவோமா அப்படின்னு ஹீரோ சூப்பர்வைசரை கூப்பிட்டுக்கிட்டு சேஃப்டிக்காக புல்லட் வெஸ்ட் அப்புறம் கரண்ட் ஷாக் கொடுப்பாங்களே டேசரை வச்சு இதெல்லாம் வாங்கிட்டு சூப்பர்வைசர் ஹீரோ 2 பேரும் அந்த கைதியோட லொகேஷனுக்கு போறாங்க. அவன் வீட்டு ஜன்னல் கண்ணாடிக்கு பின்னால சேஃப்டிக்காக எந்தவித கம்பியுமே இல்ல. அக்கம் பக்கத்து வீட்டுல எல்லாம் இருக்கு, இவன் வீட்டுல மட்டும்தான் இல்ல. சோ இதுலயே ஹீரோ பாயிண்ட் பிடிச்சிடுறாரு. இந்த மாதிரி தற்கூரிங்களா இப்படிதான் தலை பண்ணுவானுங்க. இப்ப நீங்க முன்னால போய் கதவை தட்டினீங்கன்னு வைங்களேன், உங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அவன் இந்த வழியா தான் எகிரி குச்சி ஓடி வருவான். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, முன்னால போய் கதவை தட்டுங்க, நான் இங்கேயே நின்னுட்டு இருக்கேன். இப்படி அவன் வந்தானா கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கிடுறேன்னு ஹீரோ சூப்பர்வைசரை முன்பக்கமா போய் கதவை தட்ட சொல்ல இவர் போய் கதவை தட்டுற அதே நேரத்துல உள்ள இருந்த கைதி வேற ஒரு மைனர் பொண்ணை புடிச்சு கூட்டிட்டு வந்து கெடுக்க பாத்துட்டு இருக்கான். எந்த சாமி புண்ணியமோ கரெக்ட் டைம்ல போய் ஒரு கதவை தட்டிட்டாரா, அதுக்கு பயந்து போய் ஹீரோ நினைச்ச மாதிரியே கைதி ஜன்னல் வழியா வெளியே எகிரி குதிக்கிறான். அங்கதான் விருமாடி கணக்கா ஹீரோ விரைச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்காரு. வெளியே வந்தவனை பார்த்து ஏண்டா டேய் நல்லா எச்சபிடிக்கு எடுத்துக்காட்டு மாதிரி இருந்துகிட்டு மைனர் பொண்ணுங்க கேக்குது. அவனுக்கு மைனர் பொண்ணுங்க வாடா இன்னைக்கு ஒன்ன வகுந்துடுறேன்னு அவன் கிளிய பலியாகிட்டு ஹீரோவோட கையில டேசர் வந்ததுல இருந்தே அதை யூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. சூப்பர்வைசர் இல்லாத டைம்ல டேசரை யூஸ் பண்ணி அவனுக்கு கரண்ட் ஷாக்கையும் கொடுத்துறாரு. ஹீரோவோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பட்டாமாசா இருந்து போச்சு. சோ ஹீரோவை பாராட்டுற விதமா சூப்பர்வைசர் ஹீரோவுக்கு ஒரு ட்ரீட்டை கொடுக்கலாம்னு பார்த்தா தல எனக்கு மட்டும் ட்ரீட் கொடுக்கறத விட எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் இருக்கானுங்க தல, ரொம்ப நல்ல பசங்க, அவனுங்களையும் கூட்டிட்டு வரேன், அவனுங்களுக்கு சேர்த்து ட்ரீட் கொடுங்களேன் அப்படின்னு ஹீரோவே ஓசி இதுல ஈஸியா 3 பேரை கூட்டிட்டு வரேன்னு சொல்ல சரிப்பாவும் விருப்பம் யார வேணா கூட்டிட்டு வான்னு சூப்பர்வைசரும் ஒத்துக்கிறாரு. அன்னைக்கு நைட்டே சூப்பர்வைசர் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப எதுக்காக நான் இந்த வேலைக்கு வந்தேன்னு சூப்பர்வைசர் அவரோட பாஸ்ட் கதை ஒன்னு சொல்றாரு. சின்ன வயசா இருக்கும் பொழுது சூப்பர்வைசருக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கு. ஆக்சிடென்ட் நடந்து ஒரு ரொம்ப நேரமா கார்லயே மாறிட்டு இருந்திருக்காரு. அப்ப சூப்பர்வைசருக்கு தோணுது அவ்வளவுதான்டா நம்ம கட்ட முடிஞ்சு போச்சு, இன்னையோட நம்ம தொலைஞ்சோம், நம்மளை காப்பாத்த ஒரு பையன் வரமாட்டான் அப்படின்னு ஒரு நினைச்சிட்டு இருக்கப்பதான் சில போலீஸ்காரங்க வந்து இவரை காப்பாத்திருக்காங்க. அன்னையில இருந்தே சூப்பர்வைசருக்கு போலீஸ் ஆகணும்னு ஒரு ஆசை. ஆனா நடந்த ஆக்சிடென்ட்ல இவரோட காலு கண்டம். இப்ப வரைக்குமே மனுஷன் தாங்கி தான் நடந்துட்டு இருக்காரு. சோ இவர் நினைச்ச மாதிரி டைரக்டா போலீஸ் ஆக முடியல. ஆனா இப்ப இவர் ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாரு இல்ல, இதுக்கு பிசிக்கல் ஒன்னும் அவசியம் இல்ல. சோ இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு வந்து சேர்ந்திருக்காரு. அப்புறம் இவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் பிறந்து போச்சு. ஒரு பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு இந்த வேலையோட மகத்துவமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இவங்க கண்காணிக்கிறதுல முக்காவாசி கைதிங்க சின்ன குழந்தைகள்ட்ட பாலியல் தொல்லை பண்ணி அதுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனுங்க. இவருக்குமே ஒரு குழந்தை இருக்கு. நாளை பின்ன வெளியே வந்தவனுங்க வேற ஒரு குழந்தைக்கு எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு கண்ணும் கருத்துமா அந்த கைதிகளை கண்காணிக்கிறாரு இல்ல. சோ சூப்பர்வைசர் இந்த வேலையை அவ்வளவு லவ் பண்றதா ரொம்ப ஒருக்கமா பேசிட்டு எல்லாரும் டின்னர் சாப்பிட்டு வெளியே வராங்க. அப்ப ஒரு சின்ன பிரச்சனை. டிபார்ட்மெண்ட்ல நைட் ஷிப்ட்ல வேலை செய்யறது 2 பேரு. இவனுங்க கைதிகளை கண்காணிச்சிட்டு இருக்கப்போ அதுல ஒரு கைதியோட பேட்டரி பர்சன்டேஜ் 30க்கு கீழே வந்துருச்சு. கால் பண்ணி ரீசார்ஜ் பண்ண சொல்லலாம்னு பார்த்தா போன் சுவிட்ச் ஆஃப். இதே டைம் இன்னொரு கைதி கால்ல டேக் கட்டின கைதிங்க எல்லாரும் நைட்டு 10 மணிக்கு மேல வெளியே வரவே கூடாது, வீட்டுல போய் கப்சிப்புன்னு தூங்கிடணும், இதுதான் ரூல். ஆனா அவன் 10 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே வந்து எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கான். இருக்கிறதோ 2 பேரு. அவங்க 2 பேரால ஒரே நேரத்துல 2 கைதியும் பார்க்க முடியாது இல்ல. சோ அவங்க சூப்பர்வைசரை கால் பண்ணி 10 மணி ஆனதுக்கு அப்புறம் எவனோ ஒருத்தவன் நடந்து போயிட்டு இருக்காங்க, நீங்க அவனை பாருங்க, நாங்க இன்னொருத்தவனை பாத்துக்கிறோம்னு வேலையை பிரிச்சுக்கிறாங்க. உடனே நம்ம ஆளுங்க 5 பேரும் அந்த கைதியோட லொகேஷனை டேப்ல பாத்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி போயிட்டு இருக்காங்க. திடீர்னு என்னடானா சிக்னல் கட் ஆயிடுது. அந்த கைதி கால்ல கட்டியிருந்த அவனோட டேக கத்தியால கட் பண்ணிட்டான் போல. இதுக்கு மேல எப்படி அவனை பிடிக்கிறதுன்னு சூப்பர்வைசர் ஷாக் ஆனா, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, என் ஃப்ரெண்ட் இருக்கான்ல நோஸ், அவன்கிட்ட ட்ரோன் கேமரா இருக்கு, டேக் இங்க கட் ஆயிருக்குன்னா கைதி பக்கத்துல தானே எங்கேயாவது இருக்கணும், நம்ம ட்ரோனை வச்சு அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு ட்ரோன் எடுத்துட்டு வந்து அதை மேல பறக்க விட்டதும் கைதி நடந்து போயிட்டு இருக்க இடம் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்க இருக்க இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி அவன் நடந்து போயிட்டு இருக்கான். ஓடி போனாதான் அவனை பிடிக்க முடியும்
முடியும்ன்ற கட்டாயம். சூப்பர்வைசர் அவருக்கு இருக்க காலை வச்சுக்கிட்டு ஓடி போய் பிடிக்கிறதுலாம் நடக்காத காரியம். சோ நீங்க இங்கேயே இருங்க, ட்ரோன் கேமரால கைதி எங்க போறானோ அதை பார்த்து என்கிட்ட சொல்லுங்க, நான் ஓடி போய் அவனை புடிச்சிட்டு வந்துடுறேன்னு எடுத்தாரு பாருங்க ஹீரோ ஓட்டம். சூப்பர்வைசர் லெப்ட் ரைட்னு வழி காட்ட அதை கேட்டு பல நிமிஷம் ரன்னிங்லயே இருந்த ஹீரோ ஒரு கட்டத்துல போய் அந்த கைதியை மடக்கிடுறாரு. ஹீரோ போற சமயத்துல அந்த கைதி யாரோ ஒரு வீட்டு கதவை தட்டிக்கிட்டு, ஏய் வெளிய வாடா, இன்னைக்கு ஒன்னு அறுத்து உப்பு கண்டம் போடாம விட மாட்டேன்டா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். போன ஹீரோ கிட்ட கத்தியெல்லாம் வச்சு ஆவாஸ் காட்டி ஹீரோ பயமுறுத்த ட்ரை பண்றான். முடியுமா? நடக்குமா? கைதியோட பாட்சா ஹீரோ கிட்ட பழிக்கல. சரி அவ்வளவுதான், மாட்டிக்கிட்டான், இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லன்னு நினைச்சா வச்சாம் பாருங்க கைதி ஒரு செக்க. அவனால ஹீரோ எதுவும் பண்ண முடியலன்னதும் கத்தி எடுத்து அவன் கழுத்திலே வச்சுக்கிட்டு, ஒழுங்கா இங்க இருந்து நீ போறியா இல்ல கத்தியால என்ன நானே அறுத்துக்கிட்டு சாகவான்னு மிரட்டுறான். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சோ போன்ல கனெக்ட் ஆயிருந்து சூப்பர்வைசர் ஐடியா கேட்டுறாரு. ஐயோ அவன் மட்டும் அறுத்துக்கிட்டான், அது நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும்பா. நீ என்ன பண்ணு, இப்ப நான் அவங்ககிட்ட என்ன சொல்றனோ அதை பொறுமையா நீ அவங்ககிட்ட அப்படியே சொல்லு அப்படின்னு சூப்பர்வைசர் ஒவ்வொன்னா சொல்ல ஹீரோ அதை எதிரில இருந்து கைதி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாருங்க தலைவா, நீங்க ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. அது என்னன்னு சொன்னாதானே எங்களால என்ன உதவி பண்ண முடியும் நாங்க பார்க்க முடியும். என்னதான் உங்க பிரச்சனைன்னு சூப்பர்வைசர் சொல்லி அதை ஹீரோ கைதி கிட்ட கேட்டதும், பின்ன என்னங்க என்ன பண்ண சொல்றீங்க? ஏதோ 20 வருஷத்துக்கு முன்னாலே என் பாதுகாப்புக்காக ஒரு கொலை பண்ண, என்ன தூக்கி ஜெயில போட்டாங்க. 20 வருஷமா தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்து நானும் நல்லவனா இருக்கலாம்னு பார்த்தா தோர்கான இந்த வீட்டுக்காரன் நல்லா பார்டர்ல புடிச்ச டோமர் மாதிரி இருந்துகிட்டு என் காலில் கட்டிருக்க டேக வச்சு இவன் எல்லாரும் முன்னாலே என்ன வெறுப்பேத்துறாங்க. எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு அவனை நான் கொல்லாம விடவே மாட்டேன்னு கைதி ஒரே பொடியில நிக்கிறான். இங்க பாருங்க தலைவா, உங்களோட வேதனையை எங்களால புரிஞ்சுக்க முடியுது. அவன் கிடக்குறான் ஒரு ஓட்டவாயி, அவன் சொல்றதுல நீங்க ஏன் பெரிய விஷயமா எடுத்துக்கிறீங்க? உங்க மனசுக்கு தெரியல நீங்க எப்படி இருக்கீங்கன்ட்டு. அவன் பேசினா பேசிட்டு போட்டோம், சூரியனை பார்த்து நாய் குலைச்சா சூரியன் வருத்தப்படுமா என்ன? அந்த மாதிரி நினைச்சு விட்டுட்டு போங்க. நீங்க இன்னும் கொஞ்ச நாள் எந்த தப்பும் பண்ணாம நல்லபடியா இருந்தீங்கன்னா கவர்மெண்டே உங்க கால்ல இருக்க அந்த டேக கைட்டிடும். இப்ப போயிட்டு இன்னொரு கொலை பண்ணீங்கன்னா 20 வருஷம் நீங்க தரணி அனுபவிச்சீங்களே அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நான் சொல்றதை கேளுங்க, தவறான எந்த முடிவும் எடுக்காம உங்க கத்தியை கீழே இறக்குங்க அப்படின்னு சூப்பர்வைசர் சொன்ன எல்லாத்தையும் ஹீரோ இங்க சொல்லி கைதியை கன்வின்ஸ் பண்ணி கத்தியை கீழையும் இறக்க வச்சிடுறாரு. பா, இது எவ்வளவு பெரிய விஷயம். டிப்ரெஷன்ல இருக்க ஒருத்தவன் ஒண்ணு நான் அவனை கொல்ல போறேன் இல்ல நான் சாக போறேன்னு நின்னுட்டு இருக்கான். அவனை பேசியே மயக்கிறது. இப்படி ஒரு உயிரை காப்பாத்திட்டோன்றதுனாலேயே ஹீரோவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவுக்கு இந்த வேலையும் பிடிக்க ஆரம்பிக்குது. அப்பாட்டெல்லாம் போய் தான் பண்ண விஷயத்த சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைம்ல தாங்க வில்லனோட இன்ட்ரோ. வில்லன் இப்ப வரைக்குமே ஒரு ஜெயில் கைதி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆக போறான். வில்லன் பண்ண குற்றம் என்னன்னா, பல வருஷத்துக்கு முன்னால ஒரு சின்ன பொண்ணுனா ரொம்ப ரொம்ப குட்டி பொண்ணு, அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான். இதனால போலீஸ் இவனை தேடிட்டு இருந்திருக்காங்க. வெண்ணம்மவன் 4 வருஷமா போலீஸ்ல மாட்டவே இல்லைங்க. அந்த 4 வருஷத்துல மட்டும் இவன் கையால 20க்கும் மேற்பட்ட சின்ன பொண்ணுங்க சீரழிஞ்சிருக்காங்க. அப்புறம் போலீஸ்ல மாட்டி இவ்வளவு வருஷமா ஜெயில இருந்தவன் இன்னும் கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆக போறான். இவனை கண்காணிக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம். ஆனா ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், ப்ரொபேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஆளுங்க ஒன்னும் பெருசா இல்ல, கொஞ்சம் நஞ்ச பேர் தான் இருக்காங்கன்ட்டு. ஆளுங்களை அதிகமாக்கிறதுக்கு கவர்மெண்ட் இருந்து நிதி குடுறான்னு கேட்டாலும் அவனுங்களும் தர மாதிரி இல்ல. சோ இருக்கிற ஆளுங்களை வச்சுதான் இவங்க மேனேஜ் பண்ணி ஆகணும். இத பத்தி சூப்பர்வைசர் அவரோட ஹெட் அவங்களா மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்க அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோ இவர் ஆன்ட்டியோட கடைக்கு போறாரு. ஹீரோ கடைக்குள்ள நுழையும் போதே பார்த்தாலே சந்தேகப்படுற மாதிரி இருக்க ஒருத்தவன் கடையை விட்டு வெளியே வரான். முதல்ல ஹீரோ அவனை பெருசா கண்டுக்கல. அவனை பாத்துக்கிட்டே கடைக்குள்ள போய் இவ்வளவு நேரமா கலர் கோழி கொஞ்சம் மாதிரி மண்டையை வச்சிருந்தாரு இல்லையா ஹீரோ, இப்ப போலீஸ் மாதிரி ஒரு பதவிக்கு வந்தாச்சு, இன்னும் இப்படியே ஹேர் ஸ்டைல் வச்சிருந்தா எப்படி? சோ ஆன்ட்டி கிட்ட சொல்லி நல்லா போலீஸ் மாதிரி கிளீன் கட் ஒண்ண பண்ணிக்கிட்டு ஆன்ட்டிக்கு பாய போராடி கிளம்பினவரு ஒரு ரெஸ்டாரண்ட் கிட்ட போறப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சந்தேகப்படுற மாதிரி ஒருத்தவனை பார்த்தாரு. அவனை அதே ரெஸ்டாரண்ட்ல பாக்குறாரு. அப்பதான் ஹீரோ கண்ல ஒரு மேட்ரு மாட்டுது. அந்த பரதேசி கைதிகளோட காலில் கட்டியிருக்க மாதிரி டேக் ஒண்ணு கட்டியிருக்கு. 10 வரைக்கும் அவன் நடவடிக்கையே சரியில்லை. ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற ஒரு பொண்ணோட கையை பிடிச்சி ரொம்ப கேவலமா நடந்துக்கிறான். இதுலயே ஹீரோவுக்கு டவுட் ஆயிடுது. அந்த இடத்துல எதுவும் பண்ணல, குடுகுடன் ஆபீஸ் ஓடி வந்து யாரா இவன் இவனோட டேட்டாவை எடுத்து பார்த்தா இவன் ஒரு ரேபிஸ்ட். 3 மாசத்துக்கு முன்னாலதான் ஜெயில இருந்து வந்திருக்கான். பொண்ணுங்க தனியா இருக்க இடத்தையா பார்த்து சூஸ் பண்ணி தனியா இருக்க பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி அவங்கள கடத்தி கற்பழிக்கிறது தான் இவனோட வேலை. இப்பதானே ஹீரோவை நடவடிக்கை சரியில்லாத வேற பார்த்தாரு. சோ ஒரு எட்டி இவனை நேரா போய் பார்த்து பேசிட்டு வந்தா எல்லாமே கரெக்டா இருக்குமே அப்படின்னு ஹீரோ சூப்பர்வைசர் மேட்டர் சொன்னதும், எடுத்த உடனே நம்ம அப்படி போய் பார்க்க முடியாதுப்பா, சரி இரு அவனுக்கு போனை போட்டு என்ன சிச்சுவேஷன் பாப்போம், அப்புறம் நேரா போறத பத்தி யோசிப்போம்னு சூப்பர்வைசர் அந்த கைதிக்கு போனை போட்டா அவன் எடுத்த எடுப்புலயே இன்னைய நாள் என்னோட நாள்ரா, இன்னைக்கு நான் எனக்கு பிடிச்சதை பண்ண போறேன், எவனாலையும் என்ன தடுக்க முடியாது அப்படின்னு திமிரா பேசி காலை கட் பண்ணதோட அவன் காலில் கட்டியிருந்த டேகையும் கட் பண்ணி தூக்கி போட்டுறான். கடவுளே கணபதி, இவனை இப்படியே விட்டா கலவரம் ஆயிடுமே, எங்க போய் இவனை பிடிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறப்போ கடைசியா ஹீரோ அந்த கைதியை பார்த்தது ஒரு ஹோட்டல்ல தானே. அவன் வேற அங்க வேலை செய்யற பொண்ணு கிட்ட குழஞ்சிட்டு இருந்தான். ஒருவேளை அந்த பொண்ணுக்கு தான் ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு ஹீரோ அங்க போய் விசாரிச்சா அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகல, அவன் நல்லா தான் இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் கைதி இந்த ஹோட்டல்ல இருந்து வெளியே வந்து இந்த வழியா நடந்து போனதா அவ சொல்றா. அப்படி போனா அங்க 2 வழி பிரியுது. சரி இன்னும் சூப்பர்வைசர் ஒரு வழியிலையும் ஹீரோ ஒரு வழியிலையும் எங்கெங்கயோ அலைஞ்சு திரிஞ்சு அந்த கைதியை தேடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவன் அகப்படல. அப்பதான் ஹீரோ யோசிக்கிறாரு, அடடா இத மறந்துட்டோமே, இவன் காலையில
காலையில நம்ம ஆன்ட்டியோட கடையில இருந்து தானே வெளியே வந்தான். நம்ம ஆன்ட்டியும் தனியா தான் கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவனோட டார்கெட்டும் தனியா வேலை செய்யற பொண்ணுங்க தான். அப்போ அப்படின்னு ஹீரோ உசாராகி வெறி பிடிச்ச மாதிரி இவரோட ஆன்ட்டி கடைக்கு ஓடி வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ளேயே ஹீரோ கெஸ் பண்ண மாதிரி அந்த கைதி ஆன்ட்டியோட கடைக்கு போய் ஆன்ட்டி கிட்ட தான் அவனோட வேலையை காட்டிட்டு இருக்கான். இந்த பக்கம் தான் ஹீரோ புயல் வேகத்துல ஓடி வந்துட்டு இருந்தாரு. கரெக்ட் டைம்ல இங்க வந்து தப்பு தண்டா எது நடக்கிறதுக்கு முன்னால, ஏன்டா உஸ்மான் ரோட்ல சுத்துற கஸ்மாலம், ஏன்டா பொண்ணுங்கள்ட்டயும் உங்க வீரத்தை காட்டுறீங்க அப்படின்னு இருந்த கோவத்துல வர்மக்களை அவனை யூஸ் பண்ணி அந்த கைதியை வாய் பேச முடியாம பண்ணதும் அவனை அரெஸ்ட் பண்றாரு. அரெஸ்ட் பண்றப்போ பொதுவா போலீஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த குற்றத்துக்காக நாங்க உங்களை அரெஸ்ட் பண்றோம், நீங்க அமைதியா இருக்க உங்களுக்கு முழு உரிமையும் உண்டு, நீங்க வக்கீலையும் வச்சுக்கலாம், அதை மீறி இப்ப ஏதாவது பேசிட்டீங்கன்னா இது கோர்ட்ல உங்களுக்கு எதிராகவும் வாய்ப்பு உண்டுன்னு ஏற்கனவே ஒரு ஆள் அரெஸ்ட் பண்றப்போ சூப்பர்வைசர் அதை சொல்லி ஹீரோ கேட்டிருப்பாரு. இப்ப இவனை அரெஸ்ட் பண்றப்போ ஹீரோ அதை சொல்லாமனு பார்த்தா அது சரியா ஹீரோவுக்கு வரல. இருந்தாலும் அவன் கையில ஹேண்ட் கஃபை மாட்டிட்டு பதறி போன ஆன்ட்டிக்கு ஹீரோ சமாதானம் சொல்லிட்டு இருக்க. அப்படியே மறுநாள் வில்லன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆக போறான். அவன் கால்ல டேக் மாட்டுறதுக்கு சூப்பர்வைசர் போயிட்டு இருக்காரு. வழியில ஹீரோவை பார்த்தவரு, தனியா போனா கை நீட்டுவானுங்கப்பா, நீ வந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும், பா போயிட்டு வருவோம்னு ஹீரோவையும் கூப்பிட்டுக்கிட்டு ஜெயிலுக்கு போய் ரிலீஸ் ஆக போற வில்லனோட கால்ல டேக மாட்டுறாங்க. இவனோட லீலைகள் எல்லாத்தையும் சின்ன பொண்ணு கிட்ட தான் பண்ணிருக்கான்றது ஹீரோவுக்கு தெரிஞ்சதும் ஹீரோவுக்கு செம்ம காண்டு. அந்த காண்டுலயே வில்லனை வெச்ச கண்ணு வாங்காம முறைச்சிட்டு இருக்காரு. அதோட வில்லனை பாருங்க, எம்மா பெருசு இருக்கான்றீங்க, உடம்புல கண்ட இடத்துல வீங்கி போய் ஆளு அசுரத்தனமா இருக்கான். ஜெயில இருந்த இவனை இசட் பிரிவு பாதுகாப்போட இவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையா? இவனெல்லாம் ஜெயிலே விஷத்தை வச்சு கொண்டிருக்கலாம். இவனை வெளியே விட்டு யாருக்கு என்ன புண்ணியம் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி தான் அந்த ஊர் மக்களும் நினைச்சு போராட்டம் எல்லாம் பண்றாங்க. ஆனா நாட்டோட சட்டத்திட்டம் அப்படி இருக்கே, யாரால என்ன பண்ண முடியும்? மக்களோட போராட்டத்தையும் மீறி வில்லனை பாதுகாப்பா கொண்டு வந்து அவனோட வீட்டுல சேர்த்துறாங்க. அன்னைக்கு நைட்டு வில்லன் வீட்டுல தூங்கிட்டு இருக்கப்போ வீட்டு கதவை யாரோ தட்ட திறந்து பார்த்தா அது வில்லனோட அல்லக்கை. அவன் வாடா தம் அடிக்க போலாம்னு வில்லனை கூப்பிடுறான். டேய் குருட்டு கபோதி, கண்ணு தெரியுதா இல்லையா உனக்கு? என் காலில் டேக் மாட்டிருக்கானுங்க பாடுறா, இதோட நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன்னு வையன், நாளைக்கே என்ன திரும்ப புடிச்சு உள்ள போட்டுருவானுங்க. நாளா வரலன்னு வில்லன் சொன்னாலும் ஐய புது பையனா நீ, அப்ப இப்படிதான் இருப்ப. கொஞ்ச நாளைக்கு முன்னால என் காலில் கூட தான் அந்த டேக் கட்டிருந்தானுங்க, நான் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண தெரியுமா? அது ஒண்ணு நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அக்யூரேட்டா காட்டாதடா. 10 மீட்டர் வரைக்கும் நீ நடந்தாலும் யாருக்கும் எதுவும் தெரியாது. நம்ம பக்கத்துல தானே போய் தம்ம போட போறோம், வா போய் போட்டு வந்துருவோம் அப்படின்னு வில்லனை கூட்டிட்டு போய் அங்க அல்லக்கை வில்லன் கிட்ட சொல்றான். என்னடா நீ ஜெயில இருக்கப்போ ரிலீஸ் ஆகி வந்தா உங்ககிட்ட ஒரு மேட்ரு பண்ணலாம்னு சொன்னேனே, அதை இப்ப பண்ணலாமா அப்படின்னு ரெண்டு பேரும் வேற ஏதோ ஒரு பெரிய மேட்ருக்கு ஸ்கெட்ச போட்டுட்டு இருக்கானுங்க. என்ன இழவ கூட்ட போறானுங்களோ தெரியல, பாப்போம். இப்படியே நைட்டு விடிஞ்சா காலையில கில்லர் அவனோட வீட்டுல இருந்து வெளியே எங்கேயே நடந்து போயிட்டு இருக்கான். இதை சிஸ்டம் மூலியமா பார்த்த ஹீரோ 6ல வளையாதது 60ல என்னைக்கு வளைஞ்சிருக்கு. கில்லர் அப்பவே ஒரு கலியுக காமுகன். இவெல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து திருந்திருப்பான்ற நம்பிக்கை ஹீரோவுக்கு இல்லவே இல்ல. சோ இவனை 24/7 வாட்ச் பண்ணா மட்டும்தான் மக்களை பாதுகாப்பா வச்சுக்க முடியும்னு அவன் எங்கேயோ போறத பார்த்துட்டு நான் அவனை ஃபாலோ பண்றேன்னு சூப்பர்வைசர்ட்ட பெர்மிஷன் கேட்டு வாங்கிட்ட ஹீரோ கில்லரோட லொகேஷனுக்கு போயிட்டு இருக்காரு. கில்லர் போறது என்னமோ ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ள. அது வரைக்கும் ஹீரோ அவனுக்கு பின்னாலேயே புடிச்சு போயிடுறாரு. ஆனா கண்ணு மிக்கிற நேரத்துல திடீர்னு கில்லர் காணாம போயிடுறாங்க. அவனை கண்டுபிடிக்க ஹீரோ சூப்பர்வைசர் ஹெல்ப் கேட்டா அவன் ஷாப்பிங் மால்ல தான் எங்கேயோ இருக்கான்னு காட்டுது. ஆனா மேலையா கீழையா எக்ஸாக்டா எந்த இடத்துல இருக்கான்னு தெரியல. ஹீரோ வில்லனை எங்கெங்கயோ தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. பட் வில்லன் இருக்கிறது பேஸ்மெண்ட்ல ஒரு கார்ல உட்காந்து வில்லனை விட கேவலமான ஒரு ஆள் கிட்ட வில்லன் பேசிட்டு இருக்கான். இப்ப வில்லன் கிட்ட பேசிட்டு இருக்கான்ல, இவனோட வேலையே என்ன தெரியுங்களா? இவன் ஒரு டார்க் வெப்சைட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான். அந்த வெப்சைட்ல சின்ன பொண்ணுங்களை கொஞ்சம் தப்பு தப்பா வீடியோ எடுத்து போட்டு அதுல பணம் சம்பாதிக்கிறது இவன் பழப்பு. இப்ப வில்லனை கூப்பிட்டது காரணம் கூட அது சம்பந்தமா பேசதான். ஏண்டா வில்லன், உனக்கு தான் சின்ன பசங்கள்ட்ட தப்பா நடந்துக்கிறது கை வந்த கலையாச்சேடா, நீ ஒண்ணு பண்றியா? இந்த அல்ல கையோட சேர்ந்து சின்ன பசங்க யாரையாவது கடத்தி அவங்க கூட நீ ஒன்னா இருந்து அதை வீடியோ எடுத்து அனுப்புனேன்னு வையன், நான் அதை வெப்சைட்ல போட்டுப்பேன், பணம் ஏகபோகமா வரும், அதுல இருந்து உனக்கு ஒரு ஷேரை தரேன் அப்படின்னு அவன் ஒரு டீல போட்டுட்டு இருக்க. இதே டைம் வில்லனை தேடி சுத்திட்டு இருந்த ஹீரோ பேஸ்மெண்ட்டுக்கு வந்துடுறாரு. வில்லன் உட்காந்து பேசிட்டு இருக்க கார்ல பிளாக் கிளாஸஸ் இருக்கு. சோ வெளியே இருந்து யார் பார்த்தாலும் காருக்குள்ள யார் இருக்காங்கன்றது தெரியாது. ஹீரோவுக்கு உள்ள யார் இருக்காங்கன்றது தெரியலனாலும் சும்மா ஒரு சேஃப்டிக்காக கார் நம்பரை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு திரும்ப மேல போயிடுறாரு. ஹீரோ கார் நம்பரை நோட் பண்ணிட்டாருன்னதும் வில்லனுக்கு வேலை கொடுத்த பாஸ் அவன் என்னடா கார் நம்பர்லாம் பார்த்துட்டு போறான், அவன் இருக்க வரைக்கும் நமக்கு ரிஸ்க் தான் நினைக்கிறேன், சட்டு புட்டுன்னு இவனையும் இவனோட மேலிடத்தையும் முடிச்சு கட்டுங்க அப்படின்னு அவன் ஆளுங்களுக்கு ஒரு ஆர்டர் போடுறான். இன்னொரு பக்கம் ஹீரோ வில்லனை எங்கெங்கயோ தேடியும் கிடைக்கலையா, ஏங்க வேற வழியே இல்லைங்க, நீங்க உடனே அவனை கால் பண்ணுங்க, அவன் எங்க இருக்கான்றது இப்ப நமக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு ஹீரோ சூப்பர்வைசர் சொன்னதும் சூப்பர்வைசர் வில்லனுக்கு கால் பண்றாரு. அந்த டைம் அவன் ஷாப்பிங் மால்ல ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்திருக்கிறதா சொல்றான். இதை கேட்டு ஹீரோ அந்த ஹோட்டலுக்கு போறதுக்குள்ளேயே வில்லன் ஹீரோ கண்ணில் படாம பேஸ்மெண்ட்ல இருந்து நேக்கா அவன் எந்த ஹோட்டல்ல சொன்னானோ அந்த ஹோட்டல்ல வந்து உட்கார்ந்துடுறாங்க. சோ தற்சமயத்துக்கு வில்லனோட பிளான பத்தி ஹீரோவுக்கு தெரியல, எல்லாம் தற்செயலா நடக்கிறதா அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா இந்த குடும்பாவிங்க அதுலயும் வில்லனோட அல்லக்கை பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரோட்ல தனியா சுத்திட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணை கடத்திடுறானுங்க. கடத்தின கையோட பாஸ் சொன்னால ஹீரோவையும் ஹீரோவோட மேலிடத்தையும் முடிச்சு கட்ட சொல்லி அதுக்கு ஹெல்ப் கேட்டு ஹீரோ முதல்ல ஒரு கைதியை புடிச்சு போட்டாரு பாருங்க, மைனர் பொண்ணுங்களை கற்பழிக்கிறவன். வில்லன் அவங்க கிட்ட போய் நிக்கிறான். அங்க சீனை கட் பண்ணா இப்ப கடத்தின பொண்ணோட வில்லன் ஒன்னா இருக்க மாதிரி வீடியோ எடுத்து அந்த வீடியோவை பாஸ் கிட்ட கொடுத்தாகணும்.
இதை வெளியே வேற எங்கேயும் வச்சு பண்ண முடியாது. ஏன்னா வில்லனை கழுகு மாதிரி கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இவன் வீட்டை விட்டு வெளியே வேற எங்க போனாலும் வில்லனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாலே வந்துருவாங்க. சோ அல்லக்கை வில்லனோட வீட்டுக்கு கீழே அபார்ட்மெண்ட்ல ரகசியமா ஒரு ரூமை உருவாக்குறான். அங்க சவுண்ட் ப்ரூஃப் முத கொண்டு போட்டு வச்சிட்டானா பாத்துக்கோங்களேன், உள்ள இருந்து எவ்வளவு சவுண்ட் வந்தாலும் வெளியே கேட்காது. இங்க வச்சுதான் இவனுங்க ப்ராஜெக்ட முடிக்க போறானுங்க. இதுக்கு நடுவுல ஒரு பக்கம் ஹீரோ வில்லனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அவன் ஒரு கடையில உட்காந்து முடி வெட்டிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சூப்பர்வைசர் இருக்க ஆபீஸ்ல முதல்ல ஒரு ஆபீசருக்கு அடிபட்டு அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாரு இல்லையா, அவர் இப்ப உடம்புலாம் சரியாகி மறுபடியும் வேலைக்கு வந்துட்டாரு. அவர் கைதிகளோட லொகேஷனை செக் பண்ணிட்டு இருக்கப்போ அல்லக்கை யார்கிட்ட போய் உதவி கேட்டானோ அவன் பேரை நம்ம மைனர்னே வச்சுப்போம். அவன் கால்ல கட்டி இருக்க டேகோட பேட்டரி பர்சன்டேஜ் 30 கீழே வந்துருச்சு. சரி இது அவன் கிட்ட சொல்லிடலாம்னு கால் பண்ணா போன் சுவிட்ச் ஆஃப். ரெண்டாவது நான் தான் ஏற்கனவே சொன்னல, ஒவ்வொரு கைதிகளுக்கும் ஒரு லொகேஷன் கொடுத்துருவாங்க. அதை தாண்டி அவங்க போக கூடாது, அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லன்னு. சோ இப்போ மைனர் எந்த லொகேஷன்ல இருக்கணுமோ அவன் அந்த லொகேஷன்ல இல்லாம அவனுக்கு அதிகாரம் இல்லாத லொகேஷன்ல சுத்திட்டு இருக்கிறதா டேகோட லொகேஷன் காட்டுது. சூப்பர்வைசரால ஹீரோவுக்கு கிட்ட போக முடியாது. ஹீரோ அந்த பக்கம் வில்லனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. சோ சூப்பர்வைசர் ஹீரோவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுப்பா, நீ வில்லனை ஃபாலோ பண்ணு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானும் இந்த அதிகாரியும் போயிட்டு அது என்னன்னு பாத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு அவங்க மைனரை தேடி போறாங்க. இந்த பக்கம் வில்லன் முடிவெறிட்டு வந்ததும் ஹீரோ அவனுக்கு பின்னாலே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஹீரோ பின்னால வராருன்றது வில்லனுக்கு நல்லாவே தெரியுது. ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடந்தவன் ஒரு பில்டிங்குள்ள நுழைஞ்சு அதே பில்டிங்குள்ள ஹீரோவும் பின்னாலே வந்ததும் அந்த பில்டிங்கோட டோரை மூடி ஹீரோவை உள்ளே லாக் பண்ணிட்டு அவன் போயிடுறான். திரும்பி பார்த்தா ஹீரோவை போட்டு தள்ள ஒரு கும்பல் ஆஃப் குர்காஸே வந்து நிக்கிறானுங்க. அதேதான் சூப்பர்வைசரோட நிலைமையும். சூப்பர்வைசரும் அதிகாரியும் மைனரை தேடி போன இடத்துல அங்க ஒரு பதற விடுற 11 பேரு. இவங்க 2 பேரும் பாடையில ஏத்த வெயிட்டிங்ல இருக்கானுங்க. ரெண்டு பக்கமும் ஆனால் பறக்க பறக்க அதிரடியான சண்டை நடக்குது. இதுல ஹீரோவோட நிலைமை எவ்வளவோ பரவாயில்ல. என்னதான் வந்தவனுங்கள்ட்ட ஹீரோ அடி வாங்கினாலும் வாங்கின அடியெல்லாம் திரும்பி கொடுத்து மொத்த பேரையும் கூண்டோட கையில சேர்த்திடுறாரு. ஆனா சூப்பர்வைசர் இருக்க இடத்துல நிலைமை பரிதாபகரமா இருக்கு. முதல் விஷயம், சூப்பர்வைசரால சண்டையே போட முடியாது. அதுவே ஒரு பெரிய பிரச்சனை. சூப்பர்வைசர் கூட போயிருக்க அந்த ஆபீசர் தான் முட்டி மோதி சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவருமே ஹீரோ மாதிரி தாங்க, செம்ம அடி வாங்குறாரு. ஆனா எவ்வளவு அடி வாங்கினாலும் பீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டும் மீண்டும் வந்துட்டு இருக்காரு. பட் ஒரு கட்டத்துல நாசமா போன எவனோ ஒருத்தவன் அதிகாரியோட பின்னால இருந்து அவர் தலையிலேயே அடிச்சிட்டதுனால அவர் மயக்கமாக்கிடுறாரு. சூப்பர்வைசரையும் அடிச்சு படுக்க போட்டுறானுங்க. அப்படியே அந்த பக்கம் ஹீரோ காட்டினா பல பேர் அடிச்ச டயர்ல ஹீரோ இங்க இருந்து கிளம்பி வில்லனோட வீட்டுக்கு போய் அவன் இருக்கானான்னு செக் பண்றதுக்கு அவன் அபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. அப்ப அவன் அபார்ட்மெண்ட்டுக்கு ஏறப்போ எதர்ச்சியா ஹீரோ கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போற வழியை பாக்குறாரு. வெளியே மழை கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கு. பேஸ்மெண்ட்ல மக்கள் யாருமே இல்ல. அப்படி இருக்கப்போ உள்ள யாருமே போகணுன்ற அவசியமே இல்ல. ஆனா பேஸ்மெண்ட்ல யாரும் நடந்து போன மாதிரி தண்ணி படிஞ்ச ஷூ மார்க்கு தெரியுது. என்ன இது சரியில்லையே அப்படின்னு அதை பார்த்ததும் ஹீரோ கீழே வந்துட்டு இருக்க. அதுக்குள்ளேயே நல்லா மாமண்டூர் மலமாடு மாதிரி இருப்பான்ல வில்லன் ஒருத்தவன், அவன் அல்ல கையோட சேர்ந்து அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள மூஞ்சி தெரியாத மாதிரி கேரி பேக் ஒண்ண மாட்டிக்கிட்டு சின்ன பொண்ணுக்கு பக்கத்துல நெருங்கிட்டு இருக்கான். அப்போ டபடபடபடபன்னு கதவு தட்டுற சவுண்டு. வெளியே நின்னுட்டு இருக்கிறது ஹீரோ. யாரோ கதவை தட்டுறாங்கன்னதும் உள்ள இருந்த பொண்ணு வாய் விட்டு கத்திடுறா. பொண்ணு சவுண்டை கேட்டதுமே ஐயோ காட்டிட்டானுங்கடா இவனுங்களோட வேலையன்னு கதவை திறக்க முடியலன்னதும் வெளியே ஜன்னல் வழியா வந்த ஹீரோ ஜன்னல் கம்பியை புடிச்சு ஒட்டன்னு உடைச்சிட்டு இருக்காரு. இதை பார்த்து எதிர் வீட்டுக்காரன் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு போலீஸ்க்கு கால் பண்ணிடுறான். போலீஸ் வர வரைக்கும் ஹீரோவால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்ல, ஏன்னா உள்ள பறித்த வச்சிட்டு இருக்கிறது ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கை. சோ ஹீரோ கம்பியெல்லாம் ஒட்டச்சு எரிஞ்சிட்டு ஜன்னல் கண்ணாடியை சில்லு விட வச்சுட்டு பொறுமையா உள்ள போறாருங்க. அங்க அல்லக்கை வில்லன் 2 பேரையுமே ஹீரோ சமாளிக்க வேண்டியதா இருக்கு. அதுலயும் அந்த அல்லக்கை எல்லாம் பாருங்க, கத்தி சைஸ் கூட இல்ல. இவன் கையில கத்திய புடிச்சிட்டு வந்து ஹீரோ குத்த போறன்னு நிக்கிறான். ஹீரோ இவனை 2 சாத்திட்டு வில்லனுக்கு 4 கொடுத்துட்டு இருக்கப்போ அல்லக்கை சமயம் பார்த்து ஹீரோவை கத்தியால குத்திடுறான். இவன் குத்த வில்லன் குத்த வில்லன் குத்த அல்லக்கை குத்தன்னு மாறி மாறி குத்தி ஹீரோவை நிலக்குலைய வச்சிடறானுங்க. அப்பவும் என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் உங்களால இந்த சின்ன பொண்ணு பக்கத்துல நெருங்கவே முடியாதுறான்னு ஹீரோ வில்லனோட காலை இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்து வெளியே போலீஸ் வர மாதிரி சைரன் சவுண்ட் கேட்டுருது. ஆல் அவுட்டா போதுண்டான அல்லக்கை ஒரே ஓட்டமா ஓடிடுறான். வில்லனுக்கு மட்டும் என்ன தெனாவட்டு. 2 போலீஸ்காரங்க உள்ள வந்துமே ஓட மாட்டான். வந்த 2 போலீஸ்ல ஒருத்தவன் அட்டாக் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க கையில கன் இருக்குன்னதும் அதுக்கப்புறம் தாங்க வில்லன் தப்பிச்சே ஓடுறான். சோ மறுபடியும் இங்க சீனை கட் பண்ணா ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. ஹீரோவோட உயிருக்கு எந்த பாதகமும் இல்ல, நல்லா தான் இருக்காரு. பட் பையனை கத்தியால குத்திட்டாங்கன்னதும் ஹீரோவோட அப்பா ஹாஸ்பிட்டல்லயே ஒப்பாரி வச்சிட்டு இருக்க. படக்குன்னு கண்ண முடிச்ச ஹீரோ, யோ நைனா, கத்தி குத்து வாங்கி என் வயிறு வலிக்கிறத விட நீ கத்துறதுல காது தாயா வலிக்குது, கொஞ்ச நேரம் சும்மா அறியா, நான் நல்லா தாயா இருக்கேன், அந்த அதிகாரி அம்மா உள்ள கூப்பிடு, அவங்கள்ட்ட சில விஷயங்கள் கேட்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு ஹீரோ டிபார்ட்மெண்டோட சீஃபை கூப்பிட்டு கேட்கிற முதல் கேள்வி கடத்தப்பட்ட பொண்ணு சேஃபா இல்லையான்றது தான். பொண்ணு சேஃப், அவளை பத்திரமா வீட்டுல சேர்த்துட்டாங்க. சரி சூப்பர்வைசருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா மைனரோட ஆளுங்க அவரை போட்டு பொழந்ததுல அவருக்கு கழுத்து காணாம போயிடுச்சு. கழுத்து கரெக்டா நிக்கிறதுக்கு ஸ்டாண்டெல்லாம் போட்டு பேலன்ஸ் பண்ணி அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கேட்டதை வச்சு அப்பாடா யாரோட உயிருக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஹீரோ பெருமூச்சு விடுறப்போ சூப்பர்வைசர் கூடவே போனாரே ஒரு அதிகாரி, அவரோட நிலைமையை கேட்டு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா அதிகாரியோட தலையில பலமா எவனோ ஒருத்தவன் எதையோ வச்சு அடிச்சானே, அதுல அவரு பிரெயின் டெட் ஆயிட்டு இருக்காரு.
விஷயம் தெரிஞ்சு கண்கலங்கின ஹீரோ கொஞ்ச நாள்ல உடம்பு சரியானதும் இறந்த அதிகாரிக்கு ஃபியூனரல் நடக்குது. அங்க போய் கலந்துக்கிறாரு. அதே ஃபியூனரலுக்கு ஹீரோவை பாக்குறதுக்கு ஹீரோவால ஒரு சின்ன பொண்ணு காப்பாத்தப்பட்டாலே அவளோட ஆன்ட்டி வந்திருக்காங்க. என்னதான் ஹீரோ அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாம காப்பாத்திட்டாலும் நடந்ததை நினைச்சு இன்னும் அந்த பொண்ணுக்கு பயம் போல. வீட்டை விட்டு கூட வெளியே வர பயந்துகிட்டு வீட்லயே தான் இருக்கா. அப்படி அவ பயப்படுறப்பலாம் தன்னை காப்பாத்தின ஹீரோவை நினைச்சுதான் அவ கொஞ்சம் கொஞ்சமா தைரியம் ஆயிட்டு இருக்கிறதா சொன்ன ஆன்ட்டி அந்த பொண்ணு ஹீரோவுக்காக எழுதிருக்க ஒரு லெட்டரை ஹீரோ கிட்ட எடுத்து கொடுக்க அதுல அந்த பொண்ணு என்ன எழுதிருக்கான்னா, அங்கிள் என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அங்கிள். இனிமேல் நான் என் அப்பா அம்மாவெல்லாம் பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா ஸ்பாட்டுக்கு வந்து நீங்க அவங்க 2 பேர்கிட்ட சண்டை போட்டீங்க பாருங்க. அப்பதான் நான் திரும்ப என் அப்பா அம்மாவை பாப்பான்ற நம்பிக்கையே எனக்கு வந்துச்சு. என்ன காப்பாத்துறதுக்கு நீங்க எவ்வளவு காயப்பட்டீங்க. இதை நான் கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன். அப்புறம் எனக்கு இன்னமும் அவங்கள நினைச்சு பயமாவே தான் அங்கிள் இருக்கு. நான் மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே வந்தா அவங்க என்ன கடத்திடுவாங்களோன்ட்டு. ஆனா நீங்க உங்களை மாதிரி ஆளுங்க வெளியே இருக்கிறதுனாலதான் நான் கொஞ்சமாச்சு தைரியமா இருக்கேன். மறுபடியும் சொல்றேன், என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி அங்கிள் அப்படின்னு அந்த பொண்ணு அழுகிய வர வைக்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதிருக்கா. லெட்டர் படிச்ச ஹீரோவுக்கு மனசே விட்டுருது. பாவம் ஒரு 10 வயசு பொண்ணு, அவ என்ன தப்பு பண்ணா? அவ ஏன் வீட்டை விட்டு வெளியே வர பயப்படணும்? தப்பு பண்ண இவனுங்க போலீஸ்ல இருந்து தலைமறைவாகி சுதந்திரமா சுத்திட்டு இருக்கானுங்க. அந்த பொண்ணு பயப்படணுமா? இல்ல, இதெல்லாம் சரி வராது. தப்பிச்சு போனா அந்த 2 பேரையும் என்ன ஆனாலும் சரி புடிச்சே ஆகணும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல இருக்க சூப்பர்வைசர்ட்ட போய் ஹீரோ கேட்டு பார்த்தோம். டேய் தம்புடோ, கொஞ்ச நேரம் சும்மா இருடா. ஏற்கனவே அவனுக்கு கொடுத்த உண்டை கட்டி ஆறாம நம்மளே ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துருக்கோம். நீயும் கத்தி குத்தலாம் வாங்கியிருக்க. இப்ப திரும்ப போனா என்ன நடக்குமோ? அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது போலீஸோட வேலை. அவங்க பாத்துப்பாங்க. நீ பொட்டியை மூடிட்டு சும்மா இரு அப்படின்ற மாதிரி சூப்பர்வைசர் சொல்லிடுறாரு. அட இந்த ஆளு ஒரு பூமர்ரா, இப்படிதான் ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருப்பான். இவன் பேச்செல்லாம் கேட்டா சரி வராது. நம்ம வில்லனை புடிச்சே தீர்றோம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு தனியா பேசின ஹீரோ ஒரு நாள் வில்லன் ஷாப்பிங் மாலுக்கு போறப்போ நான் அவனுக்கு பின்னாலேயே போனேன்டா. அப்ப பேஸ்மெண்ட்ல சந்தேகப்படுற மாதிரி ஒரு கார் நின்னுட்டு இருந்துச்சு. கார் நம்பரை கூட நான் நோட் பண்ணேன். அதை உங்கள்கிட்ட சொல்றேன். அதை வச்சு அந்த காரோட ஓனர் அட்ரஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, நம்ம நோஸ் இருக்காப்லயே அவனோட அண்ணன் ஒரு ஹேக்கர் தான். அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்ல, கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது இன்னும் ஒரு வாரத்துல ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிடுவாரு. அடுத்து கில்லரை பிடிக்க போறப்போ ஹீரோவுக்கு சில பல எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும்ல. புல்லட் வெஸ்ட், கத்தி, கரண்ட் ஷாக் கொடுக்கிற டேசர்னு இதெல்லாம் நேர்வாக்கு கிட்டையும் குழந்தைகிட்டையும் ஹீரோ வாங்க சொல்ல, ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரதுக்குள்ளேயே நேர்வாக்கும் குழந்தையும் போயிட்டு ஹீரோ கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிடுறானுங்க. இன்னொரு பக்கம் நோஸ் அவன் அண்ணன் மூலியமா ஹீரோ கொடுத்த கார் நம்பரோட ஓனர் அட்ரஸ் கண்டுபிடிச்சிடறான். ஹீரோ வெளியே வந்த கையோட 4 பேரும் பாஸோட வீட்டுக்கு போறாங்க. அவன் தான் வில்லனோட பாஸ். இவங்க கரெக்டான வீட்டுக்கு தான் வந்திருக்காங்கன்றது இப்ப இவங்க யாருக்குமே தெரியாது. ஜஸ்ட் ஒரு செக்கிங்காக வந்திருக்காங்க. சோ வீட்டு ஓனருக்கு தெரியாமலே வீட்டோட டோர் லாக்க திருடுத்தனமா உடைச்சிட்டு உள்ள போலாம்னு பாக்குறப்போ ஒரு சின்ன பிரச்சனை நடந்து டோர்ல அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருது. அட ஒரு வேலையே உருப்படியா பார்க்க மாட்டீங்களாடா நீங்க? வெளியே வந்து ஓனர் கத்துன்னு கத்த போறான்டா, வாங்கடா போலாம் அப்படின்னு அலாரம் சவுண்ட் கேட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறப்போ வீட்டுக்கு உள்ள இருந்த பாஸே வெளியே வந்துடுறான். வெளியே வந்தவன் ஏன்டா டோரை உடைக்க ட்ரை பண்ணீங்கன்னு ஹீரோவை கத்திருந்தாலே எந்த பிரச்சனையும் இல்ல. ஹீரோவுக்கு தான் அவன் யாருன்னு தெரியாது. ஆனா பாஸுக்கு ஹீரோ யாருன்னு தெரியும்ல. இவன் தான் காருக்குள்ள உட்காந்துக்கிட்டே வெளியே இருந்த ஹீரோவை பார்த்தானே. சோ அவன் ஹீரோவை பார்த்ததும் பதட்டமாக, மாட்னாண்டா பம்பர கட்ட மண்டையன், ஏதோ ஒரு உள்கூத்து இருக்குடா இவங்கிட்ட அப்படின்னு அவன் பதட்டத்திலேயே அலர்ட்டான ஹீரோ வீட்டுக்குள்ள அடாவடியா நுழைஞ்சு பாஸ சேர்ல கட்டி போட்டு இவனோட வீட்டுல இருக்க கம்ப்யூட்டரை செக் பண்றப்போ ஹீரோவுக்கு ஈர கொலையே நடுங்குது. சண்டால பையன் கம்ப்யூட்டர்ல டெராபைட்ஸ் கணக்குல வெறும் சின்ன பொண்ணுங்களை பத்தின தப்பான வீடியோவியா வச்சிருக்கான். இத நோஸ் சொன்னதும் ஹீரோவுக்கு ஆத்திரம் தாங்கல. கரண்ட் ஷாக் கொடுக்கிற டேசர் எடுத்து, ஏண்டா நல்லா சாக்கடையில பிறந்த சதுப்பு நில முதல்ல மாதிரி இருந்துகிட்டு இப்படி எல்லாம் பண்ண எப்படா உங்களுக்கு மனசு வருது அப்படின்னு பாஸோட கண்ணு கிட்ட ஹீரோ டேசரை கொண்டு போறாரு. பாஸுக்கு என்னன்னா, இவனுங்க சும்மா காஜுகா காட்டுவானுங்க, டேசரை வச்சு இவனுங்களால எதுவும் பண்ணிட முடியுமா, பண்ணிட்டு போலீஸ்ட மாட்டாம இவனுங்க தப்பிச்சிருவானுங்களா அப்படின்ற அதப்புல, டே முடிஞ்சா ஷாக்க கொடுத்து பாடுறா அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு இருக்கப்போ ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும், டேய் வேணாடா எதுவும் பிரச்சனை ஆயிட போதுரா, எதுவும் பண்ணிடாதரான்னு ஹீரோவை பிடிச்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்க ஹீரோவை பிடிக்க ஹீரோவும் டேசரை கிட்ட கொண்டு போக இந்த பதட்டத்துல டேசர் லைட்டா பாஸோட ஒரு கண்ணுல பட்டு கண்ணுல காரத்தூள் போட்ட மாதிரி கலங்க ஆரம்பிச்சிருது. இதையே சாதகமா யூஸ் பண்ணி, இங்க பாரு உன் கண்ணு இருக்க ஸ்டேஜுக்கு இப்ப நீ ஹாஸ்பிட்டலுக்கு போல கண்ணை பறி கொடுக்க வேண்டியதுதான், பேசாம வில்லன் எங்க இருக்கான்ற உண்மையை நீ சொல்லிடு, நாங்க ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வர சொல்றோம்னு அவனை பிளாக்மெயில் பண்ண பாஸும் சொல்லிடுறான். எப்பா வில்லன் எங்க இருக்கான்லாம் எனக்கு தெரியாதுப்பா, ஆனா வில்லன் யூஸ் பண்றது என்னோட டெபிட் கார்டு தான். சோ அவன் எங்கெல்லாம் இந்த கார்டை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்றானோ அந்த மெசேஜ் என்னோட செல்லுக்கு வரும். என் செல் எடுத்து பாருங்க, அதுல கடைசியா அவன் எந்த இடத்துல கார்டை யூஸ் பண்ணிருக்கானோ அதுக்கு பக்கத்துல தான்டா எங்கேயாவது இருப்பான், போய் புடிச்சுக்கோங்கடா, இப்ப முதல்ல ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்கடா அப்படின்னு பாஸ் கதறினதும் அப்ப ஹீரோவுக்கு ஒரு டவுட். பல வருஷத்துக்கு முன்னால வில்லன் ஒரு தப்பு பண்ணி போலீஸ்ட மாட்டாம ஒரு 4 வருஷம் சுத்திட்டு இருந்தானே, அந்த 4 வருஷ கேப்லயே 20 பொண்ணுங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டான். இப்ப அவன் தலைமறைவாகி 1 மாசத்துக்கு மேல ஆயிப்போச்சு. இப்ப எதுவும் தப்பு பண்ணி அந்த மாதிரி வீடியோவை இவனுக்கு அனுப்பியிருப்பானோன்னு ஹீரோ சந்தேகப்பட்டு பாஸ்ட கேட்டா பாஸ் ஆமான்றான். அப்படின்னா வில்லன் வெளியே இருக்க ஒரு நிமிஷமும் ஒவ்வொரு சின்ன குழந்தைக்கு டேஞ்சர் தான். சோ கூடிய சீக்கிரம் அவனை பிடிச்சாகணும்னு முதல்ல பாஸ் சின்ன பொண்ணுங்களோட வீடியோலாம் வச்சிருக்கான்னு போலீஸ்ட கோத்து விட்ட ஹீரோ அடுத்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இவர் வீட்டுல உட்காந்து வில்லன் எந்தெந்த இடத்துல எல்லாம் பாஸோட டெபிட் கார்டை யூஸ் பண்ணிருக்கான்னு செக் பண்றப்போ கிட்டத்தட்ட பர்ச்சேஸ் எல்லாமே ஒரே ஏரியால தான் நடந்திருக்கு. அப்ப கில்லர் அந்த ஏரியால எங்கேயோ தான் பதுங்கி இருக்கணும். பாய்ஸ் கிளம்ப
கிளம்புங்கடா, அவனை தட்டி தூக்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு ஹீரோ அவர் ஃப்ரெண்ட்ஸோட கிளம்புறப்போ ஹீரோ என்ன பண்ண போறாருன்றதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவோட அப்பா, ஏன்டா ஒரு தடவை கத்தி குத்துவாங்கன்னா பத்தாதா, திரும்ப திரும்ப போய் வாங்கிட்டு வரணுமா, நீ எங்கேயும் போவேனா, மரியாதையா வீட்லயே இருந்து ஹீரோவை போக விட மாட்டாரு. உடனே ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரையும் ரூமுக்குள்ள அனுப்பிட்டு, அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்க நீ, இப்ப நான் பிடிக்க போறது ஒரு ஆள இல்ல, பல பொண்ணுங்களோட வாழ்க்கையை காப்பாத்த போறேன். நான் ஒரு 10 வயசு பொண்ணை காப்பாத்துறேனே, இன்னமும் அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே வர அவ்வளவு பயப்படுறாளாம். இந்த நாய்ங்க பண்ணதுக்கு அந்த பொண்ணு வெளி உலகத்தை பார்க்காம ஏன் வீட்லயே அடங்கி இருக்கணும். இதுவே நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி எவனாவது ஒருத்தன் இப்படி பண்ணியிருந்தா நீ என்ன போவாதன்னு தடுப்பியா? நானும் ஒரு காலத்துல ஜாலியா சுத்திட்டு இருந்தவன் தான்ப்பா, இப்பதான் இதோட அருமை பெருமெல்லாம் எனக்கு தெரியுது. நான் அவனை பிடிக்கலனா பல பொண்ணுங்களோட வாழ்க்கை போயிடும்பா, தயவு செஞ்சு என்ன போக விடுப்பா அப்படின்னு ஹீரோ லாஜிக்கான சில விஷயங்கள் சொன்னதும் ஹீரோவோட அப்பாவே கண் கலங்கி, சரிடா போயிட்டு வா, ஆனா ஒண்ணு, போன தடவை மாதிரி கத்தி குத்து வாங்கிட்டு வராத, அவனுங்களை கட்டி போட்டு தூக்கிட்டு வா அப்படின்னு தைரியம் கொடுத்து ஹீரோவை அனுப்புறாரு. அடுத்து ஹீரோ, நோசு, நேர்வாக்கு, குழந்தை 4 பேரும் வில்லன் எந்த ஏரியால இருப்பான்னு சந்தேகப்படுறாங்களோ அந்த ஏரியாவுக்கு போய் தெரு தெருவா ஒவ்வொரு வீட்டு கதவியா தட்டி வில்லனோட போட்டோவை காட்டி இவனை யாராவது இங்க பாத்துருக்காங்களான்னு விசாரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நேர்வாக்கு போன ஒரு வீட்டு கிட்ட வெளியே நிறைய செருப்பும் சாப்பிட்ட நிறைய தட்டும் இருக்கு. இதுல சந்தேகப்பட்டவன் ஹீரோவை இங்க வர சொல்ல ஹீரோ சத்தமே கொடுக்காம பொறுமையா வீட்டுக்குள்ள போய் உள்ள யார் என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டா வில்லன், அல்லக்கை, அவனோட ஆளுங்க எல்லாரும் இங்க தாங்க பட்டறைய போட்டிருக்காங்க. இதுக்கு மேல ஃப்ரெண்ட்ஸுக்கு வேலை இல்ல, ஹீரோ தானே பூந்து ஊடு கட்ட போறாரு, சோ நீங்க எல்லாம் சேஃப்டியா ஒரு இடத்துல இருங்கடா, நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள போன ஹீரோ, டேய் எரும சாணிங்களா வெளியே வாங்கடா, இன்னைக்கு 2ல 1 பாத்துருவோம் அப்படின்னு கத்துல உள்ள இருந்த எல்லாரும் வந்துடுறானுங்க. இந்த கூட்டத்துல நல்லா போன வாரம் போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாதிரி ஒருத்தன் மூஞ்சி வச்சிட்டு இருக்கானே அல்லக்கை, இவனெல்லாம் அப்பவே போட்டு தள்ளி இருக்கணும், மிஸ் ஆயிட்டான். இப்ப திரும்ப ஹீரோ கிட்ட கத்தி எடுத்துட்டு வரான். அவன் மட்டும் இல்லாம அவன் கூட இருந்த எல்லாரையும் ஹீரோ பிரின்னு பிரிச்சுட்டு இருக்காரு. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போதே வில்லன் ஹீரோ பக்கத்துல கூட வரல, அப்படியே கிளம்பி எஸ் ஆக பாக்குறான். உடனே ஹீரோ ஹெட்செட்ல வெளியே இருந்து நோசிக்கிட்ட, நண்பா அவன் தப்பிச்சு போறான் பாரு, ட்ரோனை வச்சு அவன் எங்க போறான்னு பாத்துக்கிட்டே இரு, நான் தோ வந்துடுறேன் அப்படின்னு வில்லனுக்கு பின்னால ட்ரோன் அனுப்பிட்டு இங்க இருக்கவங்களுக்கு வாக்கியரிசியை போட்ட ஹீரோ அப்புறம் நோஸ் கிட்ட வில்லன் எங்க இருக்கான்ற டைரக்ஷனை கேட்ட வில்லனுக்கு முன்னால போய் கேத்தா நின்னுறாரு. ஏதோ போன தடவை லக்குல நீ ஜெயிச்சுட்ட, துண்டு ஒரு தடவை தான்டா தவறும், இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது, வாடா போட்டு பாத்துருவோம்னு ஹீரோ அடியா அடிக்கிறாருன்றீங்க. வில்லனோட கபாலெல்லாம் கலங்குற அளவுக்கு காட்டுன்னு காட்டுறாரு. பத்தாது தலைவா, இந்த அடியெல்லாம் பத்தாது, இன்னும் போட்டு பொழந்து கட்டு அப்படின்னு அதை பார்த்து நம்மளே அடிக்கிற மாதிரி நம்ம 6 வாரத்துல இருக்கப்போ ஹீரோ வில்லனை மடிச்சு மட்டையாக்கிட்டு எப்படி இதுக்கு முன்னால ஹீரோ ஒருத்தவனை அரெஸ்ட் பண்ண போறப்போ போலீஸ்காரங்க சொல்ற மாதிரி பேசலாம்னு ட்ரை பண்றாரு, ஆனா முடியாம இருந்துச்சு. பட் இப்ப வில்லனை அரெஸ்ட் பண்றப்போ ஹீரோ உண்மையான போலீஸாவே மாறிடுறாரு. அந்த வார்த்தைலாம் அவ்வளவு ஃப்ளூயண்டா ஹீரோட வாயில இருந்து வருது. இப்படியே இங்க சீனை கட் பண்ணா அடுத்த கொஞ்ச நாள் நாட்டோட பிரசிடென்ட் கையாலேயே ஹீரோ, நேர்வாக்கு, நோசு, குழந்தை 4 பேருக்கு அவார்டு கிடைக்குது. இது என்ன அவார்டு? இந்த அவார்டை முடிச்சுட்டு ஹீரோ கீழே வந்ததும் ஹீரோவால காப்பாற்றப்பட்ட 10 வயசு பொண்ணு, இந்த பொண்ணோட பயத்துக்கு எவன் காரணமா இருந்தானோ அவனை தூக்கி ஜெயில போட்டாங்க. சோ தைரியமா ஹீரோவுக்கு முன்னால வந்தவ, என் தைரியத்துக்கு காரணமே நீங்க தாங்க அப்படின்னு வார்த்தையாலேயே ஹீரோவுக்கு ஒரு அவார்டு கொடுத்தா பாருங்க, அதாங்க அவார்டு. இந்த ஹாப்பினஸ் ஓடி இது வரைக்கும் ஹீரோ எந்த டிபார்ட்மெண்ட்ல டெம்பரரியா ஒர்க் பண்ணாரோ அதே டிபார்ட்மெண்ட்ல பெர்மனண்டா போஸ்டிங் வாங்கிடுறாரு. ஏதோ ஒரு ஈத்தரியோட கால்ல கட்டி இருந்த டேக்ல பேட்டரி குறைஞ்சு போச்சு. ஹீரோ கால் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப். அட் த செகண்ட் டே ஹீரோ சூப்பர்வைசருக்கு முன்னால போய் கண்ணை காட்ட 2 பேரும் அந்த கைதியை தேடி படு மாசம் நடந்து வந்துட்டு இருக்கும் போதே ஹீரோவோட கேரக்டர்ல நம்ம எல்லாரும் இருந்துட்டாலே போதும், ஒவ்வொரு பெண் குழந்தைங்களோட வாழ்க்கையும் பாதுகாக்கப்படும் ஸ்ட்ராங்கான மெசேஜோட படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.